லாஸ்ட் இயர் வாஸ் அ பிளெஸிங் ஃபார் யூ. அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குனீங்க. அதர் லாங்குவேஜ் ஒர்க்ஸ்க்கு முக்கியமா இப்போ நாட் ஜஸ்ட் தமிழ் உங்களுடைய ஹோம் இதுக்காகன்னு மட்டும் கிடையாது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயமா இருந்தது பர்சனலி? ஆக்சுவலி நான் வந்து அவார்டு ஒரு டைமிங்கில் வந்து நான் வந்து இந்த பேப்பரில் நியூஸ் பேப்பரில் நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்கிறது மிகப்பெரிய ஃப்ரெண்ட் லைனில் வரும். அப்போ யோசிச்சு நேஷனல் அவார்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு அவார்டு எல்லாமே அது. ஸோ அவார்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நான் நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன். நிறைய அவார்டு ஃபங்க்ஷன் நம்மளை கூப்பிடக்கூட மாட்டாங்க. அது வேறு விஷயம். என்னென்னா ஒரு டைமிங்க்கு மேலே எல்லா அவார்டையும் சொல்லலை. அவார்டுங்கிறது எப்படி ஆகுதுன்னா இது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகுது. எப்படின்னா ஒரு அவார்டு நடத்துகிறவங்களுக்கு அதுக்கு பின்னால் வந்து ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு டிவி சேனலுக்கு சேல் பண்ணணும்னா அதுக்கு வந்து யாரெல்லாம் வர்றாங்கன்னு கேட்குறாங்க. முதல்ல அந்த டிவி சேனலுக்கு என்ன கேட்குறாங்கன்னா யாரெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. நீங்கள் அவார்டு வந்து கொடுக்குறவங்க எல்லாருமே அவங்க வந்தாங்கன்னா இந்த அவார்டு இந்த வாங்குவாங்களானே தெரியாது இந்த டிவி. ஸோ இதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது பாலிடிக்ஸ் இருக்குது. மிகப்பெரிய பாலிடிக்ஸ். அதுக்காக நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஷோ, அவார்ட், ஃபங்க்ஷன், ஷோ அதை விற்கணும். அதுக்கு அவங்க யாரெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி